இது எங்கட ஊர் மடுமாதா. இதில் எங்கட தமிழாக்களால் இது செய்து இந்த பிக்னிக் ஏரியாவில் ஒரு மூலையில் எங்களோட தமிழாக்கள்கிட்ட காசு சேர்த்து எங்களோட மடுமாதா இதில் சுருவம் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து தமிழால் தான் எழுதியிருக்குது. ஏனென்று சொன்னால் இது எங்களோட நாட்டு இலங்கை நாட்டை சேர்ந்த நாங்கள் தமிழர் எல்லோரும் சேர்ந்து தான் இதுகளுக்கு செலவழித்து எல்லாம் இது செஞ்சிருக்கிறோம். மிகவும் அழகான ஒரு காட்சி. இந்த இடத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய இடம். இது கோயிலுக்கு பின்புறமாக இருக்கிற இந்த இடம். இது வந்து பிக்னிக். இதில் வந்து மக்கள் எல்லோரும் வந்து தங்களோட சாப்பாடுகளை கொண்டு வந்து எல்லாம் இதில் படுத்துட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணி இந்த நிறைய ஆக்கள் பூரா இன்றைக்கு முதல் நாளண்டபடி எப்படி இருக்குது. மற்றபடி மற்ற நாட்கள் தான் அதில் பாருங்கள், அந்த மேசையில் அவ்வளோ அடுக்கி வச்சுக்கிறாங்க. அது அவ்வளோ இன்னும் ஸ்ப்ரெட் பண்ண இல்லை, இன்னும் அது மாதிரி அரேஞ்ச் பண்ண இல்லை. அண்ட் அவ்வளோ மேசையில் இருக்கிற இடங்களை ஜோதிச்சு பாருங்க. அதில் இல்லாமல் ஒவ்வொரு மரங்களுக்குள்ளேயும் வச்சு இதை அரேஞ்ச் பண்ணாங்கன்னா இவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மிக அழகான ஒரு இடம். இதுக்களால் இந்த காடு மாரி இதுக்களால் சும்மா நடந்து போகலாம். இந்த இடங்களுக்கால் எப்படி போகலாம் என்றாலும் முன்பின் தெரியாத இடங்கள் இதுக்குள்ள என்ன இருக்குமே எது இருக்குன்னு தெரியாது. இருந்தாலும் சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக நடந்து உள்ளுக்குள்ளே போகலாம். சரி, அதுங்களுக்கு தேவையற்ற விஷயம். அதுக்குள்ளே போக வேண்டியது அவசியம் இல்லை. மிருகங்கள் எது இருந்தாலும் இது எங்களுடைய சாப்பாடு ரெடி ஆகி கொண்டு இருக்கு. எங்களோட காரு சூடாக்கிட்டு ஒரு வெட்டிட்டு சரியோ. அதுக்கப்புறம் இந்த இடங்கள் எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அப்படி உள்ளுக்கே இதில் காரை விட்டுட்டு நாங்கள் அப்படி சுற்றி பார்த்துட்டு வரலாம். இதான் எங்களை இந்த இடம் முழுக்க அழைத்து செல்லுகின்ற ஒரு எங்கள் அன்பான வாகனம். ஓகே.